பீட்ரூட் எப்போதுமே ஜூஸ் பண்ணி குடிக்காமல் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. வெறும் வெள்ளைச்சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு பீட்ரூட்டு தோரன் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு கேரளா ஸ்டைலெல்லாம் ரெசிபி தான். இதுக்காக நமக்கு ஃபேமிலிக்கு எத்தனை தேவைப்படும் அந்த அளவுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண முடியல அப்படின்னா ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் கூட போட்டு அப்படியே சாப் பண்ணி எடுக்கலாம். எனக்கு வந்து கையில் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைக்கும். இல்லை தான் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். அதனால் இப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது குக் பண்ணுறதுக்காக நான் எப்போதுமே கொக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஒரு டிஷ்ஷுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க. வேறு ஏதாச்சும் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கடுகு காஞ்ச மிளகு போட்டுட்டு இந்த பீட்ரூட் இதிலே சேர்த்து தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாதீங்க. இது குட்டியாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இதை வந்து கவர் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 பிடி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகு, ஒரு பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம வந்து இந்த பச்சை மிளகு ஜீரகம் எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அது மிக்ஸ் ஆகிடும். இது அம்மியில் கூட வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பீட்ரூட்டு நல்லா குக் ஆகிருக்கும்ல, இதை வந்து இடையில நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க. உப்பும் தேவையான அளவு கடைசியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கல அந்த தேங்காய் இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கோஸாக தான் இருக்கணும். எல்லாமே ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இனிமேல் நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து இதுன்ற கூட கலர்ந்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னெல்லாம் தேவையில்லை. கடைசியில் கறிவேப்பிலை போட்டு எடுக்கலாம். இனிமேல் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்காமல் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா சும்மாவே நீங்கள் வந்து தாளிச்சிட்டு ஜீரகம், பச்சை மிளகெல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாம்.